டிசம்பர் 28, 2023 விச் இஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்திலிருந்து பெருசாக எந்த ஒரு நடிகர்களும் விஜயகாந்த் சாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல பயங்கரமாக பேசப்பட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே நடிகர்களே அந்த அளவுக்கு பெருசாக அஞ்சலி செலுத்துன மாதிரியே தெரியல. நான் பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் அண்ட் ரஜினி அவர்கள், கமல் அவர்களை தவிர பெருசாக எந்த ஒரு நடிகர்களும் விஜயகாந்த் சாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதில் முக்கியமாக நடிகர் சங்கத்திலேருந்து எந்த ஒரு யாருமே வரல. முக்கியமாக நடிகர் சங்கத்தோட தலைவரான விஷால் அவர்கள் வரல, அண்ட் பொருளாளரான கார்த்தி அவர்கள் வரல. இந்த மாதிரி யாருமே நடிகர் சங்கத்திலேருந்து பெருசாக வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பேசப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அவர் ஒரு பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, முன்னாள் தலைவர், நடிகர் சங்கத்தோட முன்னாள் தலைவராக இருந்த ஒரு மனுஷன், நடிகர் சங்கத்தை கடன்ல இருந்து மீட்டெடுத்த ஒரு மனுஷன், நடிகர் சங்கத்தை தூக்கி நிப்பாட்டின ஒரு மனுஷன் விஜயகாந்த் சார் தான். ஸோ அந்த ஒரு மனுஷனோட இறுதி அஞ்சலிக்கே நடிகர் சங்கத்திலேருந்து பெருசாக எந்த ஒரு நடிகருமே வரலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அன்னைக்கு பேசப்பட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இறுதி அஞ்சலி முடிஞ்சிருச்சு, விஜயகாந்த் சார் அடக்கம் பண்ணிட்டாங்க, நல்லடக்கம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் நடிகர் சங்கம் சைட்ல இருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் அட்லீஸ்ட் நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு கோரிக்கை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நடிகர் சங்கம் சைட்ல இருந்து பெருசாக எந்த ஒரு பதிலுமே வந்த மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு ஆக்டர் கார்த்தி அவர்கள் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு போல. ஸோ இன்னைக்கு நேராக அவர் விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு அங்கே பிரஸ் அவர் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் சங்கத்திலிருந்து விஜயகாந்த் சாருக்கு இரங்கல் கூட்டம் கண்டிப்பாக நடத்தப்படும், அது இந்த 19ஆம் தேதி கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விச் மீன்ஸ் இந்த பொங்கல் எல்லாம் தாண்டி ஜனவரி 19ஆம் தேதி கண்டிப்பாக இரங்கல் கூட்டம் அப்படின்றது நடிகர் சங்கம் சைட்ல இருந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. ஸோ இப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு, ஆல்ரெடி நீங்கள் இறுதி அஞ்சலிக்கே நிறைய பேர் வராமல் விட்டுட்டீங்க, இப்போ இரங்கல் கூட்டத்தையும் இவ்வளோ நாள் கழித்து நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் கேட்கப்படுது. ஸோ அது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். லைக் நடிகர் சங்கத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு இரங்கல் கூட்டம் விஜயகாந்த் சாருக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் எல்லா ஆக்டர்ஸுமே கலந்துக்கிடும், கரெக்டாக. ஸோ அதுக்காக எல்லா ஆக்டர்ஸோட அந்த ஷெட்யூல் டேட் எல்லாம் பார்த்து, ஃப்ரீ டைம்லாம் பார்த்து தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக இவ்வளோ நாள் டிலே எடுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு மொத்த ஷூட்டிங்கும் எல்லாரும் கேன்சல் பண்ணாலுமே பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷனுக்காக அதை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த கடல்ல இருந்து மீட்டெடுத்த ஒரு மனுஷன், நடிகர் சங்கத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டின ஒரு மனுஷனுக்காக இந்த ஒரு விஷயத்த கூட அவங்க பண்ணாம இருக்கிறது தான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒரு நாள் கழிச்சோ ஜனவரி 19ஆம் தேதி ஒரு வழியா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, விஜயகாந்த் சாருக்கு நம்ம இரங்கல் கூட்டத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு வடிவேலு அவர் வருவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா எல்லாராலையும் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நடிகர் சங்கத்தில இருந்து இந்த இரங்கல் கூட்டத்தை நடத்துறாங்களா. ஸோ இறுதி அஞ்சலிக்கு ஆல்ரெடி நிறைய ஆக்டர்ஸ் வரல. நம்ம சொல்ல போனா இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் விஜயகாந்த் சாரோட இறுதி அஞ்சலி கூட்டத்துக்கே நிறைய பேர் வராமல் விட்டாங்க. ஸோ அந்த வகையில் வடிவேல் அவர்களும் வராமல் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த இரங்கல் கூட்டத்துக்கு நடிகர் சங்கம் மூலியமா நடத்துகிற இரங்கல் கூட்டத்துக்கு இவர் வருவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா வடிவேல் அவர்களுமே ஒரு ஆக்டர் தான், கரெக்டா. ஸோ அவருமே கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் இருப்பாரு. ஸோ அவர் இந்த இரங்கல் கூட்டத்துக்கு வருவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இங்கே கேட்கப்பட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, வடிவேல் அவர்கள் கண்டிப்பா இந்த நடிகர் சங்கம் இரங்கல் கூட்டத்துக்குமே கண்டிப்பா வரமாட்டாரு அப்படின்றத நிறைய பேரோட ஒரு பதிலா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் சார் உயிரோட இருக்கும் போதே அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷனாக தான் அவர் அவரை உணர்ந்துக்கிட்டாரு. அதுக்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. முக்கியமா அவர் பயத்தோட தான் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் டிஎம்கே டைமில் ஸ்டேஜில் விஜயகாந்த் சாரை பற்றி வடிவேல் ஸ்டேஜில் ஏறி பேசின அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அவரை பற்றி நிறைய ட்ரோல் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வடிவேல் அவர்களை எந்த ஒரு இடத்துலையுமே எதிரியாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரோட க்ளோஸ் சர்க்கிளில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் அவரை எதிரியாக நினச்சிட்டு அந்த ஸ்டேஜில் டிஎம்கே ஸ்டேஜில் அந்த அளவுக்கு பேசியிருந்தாலுமே விஜயகாந்த் சார் அதை எதுவுமே கொஞ்சம் கூட மனசுல எடுத்துக்கல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா வடிவேல் அவர்கள்
விஜயகாந்த் சாரை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லப்பட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க கரெக்டாக, நம்ம எல்லாருமே வந்து என்னதான் வந்து ஒரு எதிரியோட நல்ல விஷயத்துக்கு நம்ம போகாமல் விட்டாலுமே ஒரு எதிரியோட கெட்ட விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இரங்கல் கூட்டமாக இருக்கட்டும், இல்லை இறுதி அஞ்சலிக்காக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அவன் நம்மளோட எதிரியாக இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக போய் இதை வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் வடிவேல் அவர்கள் இறுதி அஞ்சலிக்கும் வரல, இந்த இரங்கல் கூட்டத்துக்கு வருவாரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. பட் அவர் வரமாட்டாரு அப்படின்றது தான் க்ளோஸ் சர்க்கிள் இருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது விஜயகாந்த் சாரை வடிவேலால ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎம்கே ஸ்டேஜில் வந்து வடிவேல் சார் அந்த மாதிரி பேசிட்டாரு கரெக்டாக, விஜயகாந்த் சாரை பற்றி ட்ரோல் பண்ணி பேசினாரு. தண்ணியில் இருக்கிறவன் பேர் கேப்டர்ல எப்பவுமே தண்ணியிலே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசி வந்து ட்ரோல் பண்ணியிருந்தார்ல. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை வந்து நம்ம நேருக்கு நேர் கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும் கரெக்டாக. வடிவேல் அவர்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும் கரெக்டாக. இன்னும் சொல்ல போனால் 2 பேருமே வந்து பக்கத்து வீடு தான். கேட்டு திறந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு டைம் மீட் பண்ணி தான் ஆகணும். இல்லை வேற எங்கேயாச்சும் போகும்போது கண்டிப்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக வடிவேல் அவர்கள் போட்ட ஒரு பிளான் அப்படின்றது தான் வந்து இந்த கூலிங் கிளாஸ் எப்பவுமே வெளியே வரும்போது வந்து அவர் போட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கூலிங் கிளாஸ் இல்லாமல் நம்ம வெளியே வந்து ஒருத்தரை வந்து பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணு அவங்கள பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக. இதே நம்ம வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்தாலுமே அவங்களுக்கு தெரியாது இவங்க நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வடிவேல் அவர்கள் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வடிவேல் அவர்கள் விஜயகாந்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகலாம் கரெக்டாக கூலிங் கிளாஸ் போட்டா. இல்லை கூலிங் கிளாஸ் போடாமல் விஜயகாந்தை வந்து வடிவேல் அவர்கள் பார்த்துட்டாரு அப்படின்னா விஜயகாந்த் வந்து கண்டுபிடிச்சிருவாரு கரெக்டாக, இவன் வந்து பார்த்தும் பார்க்காம போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து வடிவேல் அவர்கள் அதுலேருந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் எஸ்கேப் ஆகிறதுக்காகவே வந்து கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு சுற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் ஏதோ பேசிட்டுருங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அப்படி இருந்துமே வந்து கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறப்பமே வந்து விஜயகாந்த் அவர்கள் என்ன வடிவேலு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் போவார். வடிவேல் சார் அதுக்கு வந்து கேப்டன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் பதில் அடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இரங்கல் கூட்டத்துக்கு வந்து வடிவேல் சார் அவர்கள் வராம இருப்பது அப்படின்றது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் மனசுல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது கரெக்டா. ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் அவர்கள் வந்து விஜயகாந்த் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி அவரை வந்து சந்திக்கிறதுக்கான தகுதியை வந்து அவர் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து வடிவேல் சார் விஜயகாந்த் சார் வந்து உயிரோடு இருக்கும்போதும் சந்திக்க வரல, இறந்ததுக்கு அப்புறமும் அவரை பார்க்கறதுக்கான தகுதி அப்படின்றது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகர் சங்கம் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க கரெக்டா, ரொம்ப வருஷமா அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பில்டிங்க்கு வந்து விஜயகாந்த் சாரோட பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்க வந்து ஆக்டர் சசிகுமார் சார்ட்ட வந்து ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு சசிகுமார் சாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா அவர் பேர் தான் வச்சாகணும், இதுல வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பட் அதை நான் முடிவெடுக்க முடியாது, நடிகர் சங்க தலைவர்கள் பொருளாளர்கள்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்கெல்லாம் பேசி முடிவெடுத்து அதுக்கான ஒரு விளக்கத்தை இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிருங்க. நடிகர் சங்கம் பில்டிங்க்கு வந்து விஜயகாந்த் சாரோட பேரை வைக்கிறதுக்கு வந்து வைக்கலாமா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா இந்த நடிகர் சங்கத்துக்காக யார் எப்படி உழைச்சாலுமே வந்து விஜயகாந்த் சார் அதிகமாக உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் சங்கத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டின ஒரு மனுஷன் கரெக்டா. ஸோ அவருக்கு அந்த நடிகர் சங்க பில்டிங்க்கு வந்து அவரோட பேரை வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன் 5 மதன் சம்ஸ்டபிங் வீடியோ. பாய்.